ஒரு டைமில் என் லைஃப்பில் சக்ஸஸ் பீஸ் ஹாப்பினஸ்லாம் ஒரு பெரிய மலை மாதிரி தோணுச்சு. பிகாஸ் ஆல்கஹாலோட ஷேடோவில் என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் யோசிச்சிருக்கேன், என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுமா, என் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கான்னு. பட் ஒரு நாள் என்னோடய கடைசி சென்டரில் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். இனிமேல் குடிக்கக்கூடாது, ஐ வாண்ட் டு பி எ சோபர்னு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, அதுதான் வெற்றியோட ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நான் இந்த வீடியோவில் நான் குடிக்காமல் இருக்க ஹெல்ப் பண்ண 3 ஸ்டெப்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருந்துச்சுன்னா, மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுறது. எஸ், முதல்லலாம் பிரச்சனை அப்படின்னா எனக்கு குடி தான் சொல்யூஷனாக தோணும். பட் ட்ரூத் என்னென்னா, அந்த குடி தான் பிரச்சனையை டபுள் ஆக்கிச்சு. ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சான்சஸ், என்ன வழி இருக்குன்னு யோசிக்கும் போது தான் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. நான் குடிக்காமல் இருக்கணும்னு நினச்சதே இட்ஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் தான். செகண்ட் திங், இப்போ நான் குடிக்காமல் இருக்கணும்னு நினச்சிட்டேன், அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஹெல்த்தி ஹேபிட்ஸ். எஸ், ஹெல்த்தி ஹேபிட்ஸ், நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள். எனக்கு பர்சனலாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்கும். நான் அதில் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் என்னோடய வேலையில் அது பாட்டு ஒரு ஃப்ளோவில் பிஸியாகவே வச்சுக்கிட்டு ஃப்ரீ டைம் கொடுக்காம, அந்த ஃப்ரீ டைம்லேயும் குவாலிட்டி டைமை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன் கன்சிஸ்டண்ட்டாக. இது காம்பவுண்ட் எஃபெக்டில் எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது. நான் பண்ண யோகாவாக இருக்கட்டும், லைக் சும்மா நடந்து போய் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் நம்ம நடக்க ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் தான் எனக்கு ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணிச்சு. ஸ்டெப் 3, ஃபெயிலியரை ரீஃப்ரேம் பண்ணுறது. எஸ், ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, ரெக்கவரியில் இருக்க டைமில் நமக்கு கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். எனக்கு நிறைய இருந்துச்சு. பட் அந்த ஸ்லிப் நமக்கு ஒரு எண்டு கிடையாது. அது என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கும். ஃபெயிலியரை எனிமையாக பார்க்காம அதை லெசனாக அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அதுதான் நம்மளோட சோபர் ஜர்னியில் ஒரு பிக்கெஸ்ட்டு டீச்சராகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த 3 விஷயந்தான் என் லைஃப்பில் இன்றைக்கி நான் குடிக்காமல் இருக்க இத்தனை வருஷத்தை கடந்ததுக்கு காரணமாக, இல்லை ஒரு சப்போர்ட்டாக இருந்த திங்ஸ். மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணது, நல்ல நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸை கூப்பிட்டு வந்தது, ஃபெயிலியர்ஸை லெசனாக பார்க்க ஆரம்பித்தது. ஸோ சக்ஸஸ் அண்ட் சொபியாரிட்டி ரெண்டுமே ஓவர் நைட் மேஜிக் இல்லை. அது டெய்லி எடுத்த சின்ன சின்ன டிசிஷனோட ரிசல்ட். உன்னோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஐ வாண்ட் டு சேஞ்ச். அது நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லுங்கள். ஸோ டெல்மி, உங்கள் லைஃப்பில் வெற்றியோட முதல் படி என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.